குட் மார்னிங். செவ்வாய்க்கிழமை உடம்பு சரியாம ஆச்சுங்க எனக்கு நைட்டு. செவ்வாய் புதன் வியாழன் இன்னைக்கு ஃப்ரைடேவா, நல்லா சளி ஜுரம் அதிகமாகிடுச்சு. நான் சொன்னல சர்ச்சிலேருந்து நடந்து வந்தேன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் என்ன ஆச்சுன்னா, மத்தியானம் நல்லா வெயிட்டு தூக்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா, இருக்கும் 3 இருக்கும் 3 கிலோமீட்டர் நடந்து வந்தேன். அது கால் வலி சரியான வலி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு தப்பு என்ன பண்ணேன்னா, தப்புதான் வீட்டில் எப்போ ப்ரையரு வச்சாங்க அன்னைக்கே தான் நான் என்ன பண்ணேன்னா, சாம் சொன்னார், இவர் ஸ்ப்ரைட் வாங்கியிருந்தார். சாம்பார் சாப்பிட்டனால ஜீரணம் ஆகுறதுக்காக ஸ்ப்ரைட் கொஞ்சம் வாங்கியிருந்தார். அவர் என்ன சொன்னார், கூலிங் இல்லைம்மா நீயும் 2 வாய் குடினாரு. ஆனால் எனக்கு லைட்டாக ஒரு சின்ன கூலிங் இருந்தால் கூட எனக்கு குடித்தா எனக்கு ஃபுல்லாகவே இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஏன்னா தைராய்டு இருக்குது, அப்புறமா சைனஸ் இருக்குனால எனக்கு எப்போவுமே இது மாதிரி குடித்தாலே ஜுரம் சளி தான் வரும். எங்கள் அத்தை திட்டினாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அத்தைக்கிட்ட தான் நாங்கள் போனோமா கிளீனிங்க்கு. அப்போ அவங்க திட்டினாங்க, நீ என்ன சாப்பிட்ட என்ன குடிச்ச ஒத்துக்கலன்னு தெரியுதுல, சும்மா சும்மா அதையே குடிச்சிட்டு இருப்பியான்னு பயங்கர திட்டு. என்னன்னா, இந்த எப்பவுமே ஜூலை 1ஆம் தேதி வந்து வாக்குத்தத்த ஆராதனைக்கு போகவே முடிய மாட்டேங்குது, ஃபுல்லாகவே தடையாயிடுது. போன வருஷம் போனோமாங்க, போகல. அதுக்கு முந்தின வருஷம் போகல, 2 வருஷமா போகல. இந்த வருஷமும் நான் போகல. எனக்கு ஜூலை மந்த் எப்பவுமே வாக்குத்தத்த ஆராதனைக்கு நான் போகணுன்ட்டு எதுக்கு நினைப்பேன்னா, அந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த்டே மந்த்து. கேவியும் ஜூலை தான் பிறந்தான் சரியா. அந்த ஜூலை மந்த் வந்து நான் போகணுன்ட்டு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் அந்த மந்த்தெல்லாம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியாயிடும். அது யானே தெரில. இதில் வேறு எனக்கு பீரியட்ஸ் வேறு, என்னால் சுத்தமாக இருக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஜுரம் சளி எல்லாம் பிடிச்சி 1ஆம் தேதி அலாரம் வச்சுட்டு படுத்து, ஆனால் சுத்தமாக எழுந்திக்கல. 9 மணிக்கு தானே எழுந்திருந்தேன். எழுந்துச்சி அதுக்கப்புறமா நேற்று தானேங்க ஹாஸ்பிட்டலெல்லாம் போயிட்டு சாம். ஆனால் அப்போ கூட நான் வேலைக்கு போக சொல்லிட்டேன். அந்த மன வேதனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1ஆம் தேதி நம்மளால வாக்குத்தத்த ஆராதனைக்கு போக முடியலன்ட்டு. என்ன வசனம் தெரியுமா, ரோமர் 8:18, இக்காலத்து பாடுகள் இனி வரும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அது பாருங்க, அது ஹைலைட்டே குளோரி மகிமை. அது வந்து ஏஸ்பாக்கு தான் மகிமை குளோரி எல்லாம் ஏஸ்பாவுடைய பேரு. இருந்தாலும் நமக்கு அது ஒரு பேர் வச்சிருக்காங்களா, நமக்கு ஒரு இது தமிழில் நான் அது போடுற பாருங்க அந்த வசனத்தை. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, லைட்டா மட்டும் இந்த வசனத்தை நான் தூக்கி பார்த்தேன். எனக்கு வந்து எப்பவே ரொம்ப உடம்பு சரியில்லை. நான் அடிக்கடி நினைப்பேன், நம்மளுடைய லைஃப் வந்து எவ்வளோ நாள் இருக்குமோ நமக்கு தெரியாது, நமக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையே அப்படின்னு நினச்சி நான் அடிக்கடி ஃபீல் பண்ணுவேன். ஃபீல் பண்ணிட்டே தான் இருப்பேன். நான் என்ன பண்ணேன்னா, லைட்டாக மட்டும் இந்த வசனத்தை தூக்கி பார்த்துட்டு விட்டுட்டேன், ஜூலைக்கு என்ன வருது அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, இது என்னுடைய வாக்குத்தத்த வசனம். நான் 10th படிக்கும்போது எனக்கு வந்துச்சு இது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நமக்கு பரிகாரி என்னுடைய டாக்டர் எல்லாமே ஏஸ்பாதான். ஆனால் இதுக்கு கட்டளைகள் கீழ்ப்படிதல் இருக்கு, அதெல்லாம் பண்ணாதான் இந்த வசனம் நமக்கு வந்து பலிக்கும். அப்போ நான் நைஸாக இதை வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டேன். நான் நினச்சிட்டேன், என்னடா இது இந்த வருஷமாவது நமக்கு அந்த உடம்பு சரியாமதெல்லாம் இது விடுதலை கிடைக்குமா, எடனே ஒன்றுமே புரியலையே, இல்லைன்னா அப்படியே இருந்து போயிடுவோமா அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, ரெட்டிப்பாட நன்மையை தருவேன். நேற்று இன்னைக்கு தானே வேலை, நான் வெள்ளியா, இன்னைக்கு வெள்ளிமா ஃப்ரைடே. இன்னைக்கு ஃப்ரைடே ஆயிடுச்சா? உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். சரியா, இதுதான் அவர் ஹீலர். இங்க பாருங்க, யெகோவா ரஃபா, தி லார்ட் இஸ் அவர் ஹீலர். எனக்கு இது ரொம்ப முக்கியமான வசனங்க. நான் லாஸ்ட் வீடியோ நான் உட்காந்து பேசும்போது ஹெல்த் பத்தி தான் போட்டிருந்தேன். அப்படியே கால் கையெல்லாம் வீங்கி கொஞ்சம் புண்ணு வேற ஆயிடுச்சு. எல்லாமே சுகர் இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க. ஆனால் சுகர் எல்லாம் இல்லை. எங்கம்மா போறேன்? அது அங்கே வருஷம் காட்டேன், தப்பிக்கோங்க. போமா நீ போமா. அடிங்க. போன வாட்டியே நம்ம இது படிக்கவே இல்லைங்க. என்னங்க இந்தம்மா இது புடியா கொஞ்சம். என்னாச்சு? பொருள் போன வாட்டி நம்ம இது படிக்கவே இல்லைங்க. தியாகம் இல்லாமல் வெற்றி இல்லை, நாம் இன்று வெற்றி பெறுகிறோம் என்றால் நேற்று யாரோ செய்த தியாகத்தில் தானே. அந்தோனி ராம் ஹட்சன் 1788 1850 அவர் இறந்தது.
1788 அமெரிக்காவில் பிறந்த அதோனி ராம் ஹட்சன் 3 வயது சிறுவனாக இருந்தபோதே வேதத்தின் ஒரு முழு அதிகாரத்தையும் வாசிக்கும் திறன் பெற்றிருந்தார். தன் இள வயதில் கல்லூரியில் படிக்கையில் நாத்திகனான தன் நண்பனின் கொடிய மரணத்தைக் கண்டு இறை நம்பிக்கை இல்லாதிருந்த அவர் இயேசுக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணித்தார். 1812ஆம் ஆண்டு திருமணம் செய்த அவர் தன் மனைவியுடன் பர்மாவின் ரங்கூன் வந்தடைந்தார். ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லாத பர்மாவில் பார்மிய மொழியில் சுவிசேஷ புத்தகங்களையும் கைப்பிரதிகளையும் அச்சிட்டு அநேக மக்களுக்கு இயேசுவை அறிவித்தார். வெளிநாட்டு ஒற்றர் என நினைத்த பர்மாவின் மன்னன் 20 மாதங்கள் இவரை சிறையில் அடைத்தார். மனைவியின் இடைவிடாத போராட்டத்தினால் விடுதலை பெற்றார். சிலுவை நிரந்தரமாக நாட்டப்படும் வரை இங்கிருந்து செல்வதில்லை என்ற அவரின் உழைப்பால் 30 ஆண்டுகளில் 63 ஆலயங்களும் 163 ஊழியர்களும் 7000 விசுவாசிகளும் இருந்தன. சுவிசேஷ விசுவாசிகளும் இருந்தனர். சுவாச நோயினால் பாதிக்கப்பட்ட ஹட்சன் 1850ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அளிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவ. ரோமர் 10:15. பர்மா. சரி, நம்ம ஜூலை இது பார்க்கலாம். திருப்பிட்டு வரேன். அதான் சொல்கிறேன்லங்க, எப்பவுமே ஜனவரி மாதம்னா ஒரு லிங்க் ஜூலை மாதம்னா ஒரு லிங்க் இருக்குன்ட்டு. டேவிட் லிவிங்ஸ்டன் இந்த பேர் தான் கேபிக்கு எங்கள் பாஸ்டையா வைக்கிறதுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு பேர் என்னன்னு தெரியல, ஆனால் டேவிட் லிவிங்ஸ்டன். அதை லிவிங்ஸ்டன் மட்டும் வச்சுட்டு கேப்ரியல் லிவிங்ஸ்டன்ட்டு இவங்க வச்சாங்க. இன்னைக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் பற்றி தான் வந்திருக்கு. ஜூலை ஆகஸ்டுக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். ரோமர் 15:21. நான் எங்கு வேண்டுமானாலும் செல்வேன், அது முன்னோக்கி செல்வதாக இருந்தால். டேவிட் லிவிங்ஸ்டன் 1813 1873 வரை அவருடைய வாழ்க்கை பயணம். டேவிட் லிவிங்ஸ்டன் ஸ்காட்லாந்தில் உள்ள சிற்றூரில் 1814ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி பிறந்தார். எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் பஞ்சசாலையில் பணி செய்து கொண்டே கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்றார். 1841இல் லண்டன் மிஷன் மூலமாக ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக சென்றார். மிஷனரி பணிகளின் மத்தியிலும் ஆப்பிரிக்காவின் பல புதிய பகுதிகளை கண்டுபிடித்தார். உலகின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியை கண்டு அதற்கு விக்டோரியா நீர்வீழ்ச்சி என்று பெயரிட்டார். ஆப்பிரிக்காக்காரர்களை அடிமைகளாக விற்பனை செய்ய கடத்தி செல்வதைக் கண்டு இக்கொடிய முறையை ஒழிக்க அவர் அரும்பாடுபட்டார். 1873ஆம் ஆண்டு லிவிங்ஸ்டன் காலமானார். ஆப்பிரிக்கால ஊழியம் செஞ்சிருக்காரு டேவிட் லிவிங்ஸ்டன். இங்க என்ன இருக்கா, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அந்த நம்பிக்கையில சந்தோஷமா அங்கேயும் அதே தான் இருந்துச்சு. நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாக இருக்கிறேன். ஓகே, இதை மட்டும் பாருங்கம்மா. மெமரி இல்ல சாம், அப்படியே ஒரே டேக் எடுக்க சொன்னா எனக்கு இதுவே கரெக்டா. சினிமா படம் எடுக்கிற ஒரே டேக்ல எடு, அதே எடு. பேக் பண்ணது நான் அப்புறமா ஒரு வீடியோல போடுறேன். ஓபன் பண்ணது இங்க பாருங்க. இது எவ்வளவு நாள் ஆகுது கிஃப்ட்? 2 வாரம் ஆச்சு. 2 வாரத்துக்கு மேல ஆகுது. இங்க பாத்தீங்களா, எனக்கு யூடியூப் ஃபேமிலி ஏஸ்பாக கொடுத்த ஒரு நல்ல உறவு கிரேஸ் இமானுவேல் தங்கச்சி. அங்கேருந்து ஆன்ட்டி அக்கா எல்லாமே வந்தாங்க ஃபேமிலியாக. அவங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதான் இது இமானுவேல் ஃபேமிலி. ஆமாம், எங்கள் அப்பா ஃபேமிலி தான். ஆமாம், நானும் இமானுவேல் ஃபேமிலி தான். எங்கள் அப்பா பேர் இமானுவேல். அது நம்ம பிரிச்சது அங்கே இருக்குது. இது பாருங்க, இது சைலண்ட் ஷாப்பில் வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் நான். இது சிங்கிள போட்ட வச்சிருந்தோமா, அது இல்லம்மா, இந்த பீத்தாம்பரி ஆயில் போட்டா அது வந்துரும். அப்படியாமா? ஆமா, வந்துரும். அவங்க பண்ணிட்டாங்கம்மா. சரி, வச்சு காட்டிட்டு திருப்பி வச்சிரு உள்ளே. இதுக்கு பாத்தீங்கன்னா 6 கப்பு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். 10 ரூபா கப்பு, 15 ரூபா கப்பெல்லாம். ஆனா அது எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி, டீ கப்பு எதுக்கு அப்படின்ட்டு விட்டுட்டோம்.
இது வந்து முன்னாடி 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த பிறகு இது gift வந்துச்சு. எப்பவுமே எனக்கு அப்படிதான், ஏதாவது ஒரு பொருள் நான் வாங்கிட்டு வந்துடுவேன், அதுக்கான மேட்ச் வந்து அப்புறமா கிடைக்கும். ஒரு ஃப்ளவர் வாஷ் கூட அப்படிதான் இருக்கும். அது நான் உங்க அம்மா சொல்றேன். இது பாருங்க கிடைச்சிச்சா, அங்க பாருங்க டீக்கா அழகா இருக்கலாமா, நல்லா சூப்பரா அமைஞ்சிச்சு. தெரியலையே, இதில் மாட்டி விடணுமா? ஆமா எப்படி? ஓ, 4 மட்டும் தொங்க விடுமா? ஏமா எதுக்கு எல்லாமே தொங்க விடுற? இதுல விழுந்துற போகுது. அதாவது இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி கேப் விட்டா அப்படிதான் அழகாக இருக்கும். நிற்க மாட்டேங்குது, இப்படிதான் நிற்கும், அவ்வளோதான். சும்மா வைக்கிறது. நீங்க போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அடியில் ஒன்றுமே வைக்க முடியாது போலியே. அது 2 வச்சுட்டு தான் அப்புறம் மீதியெல்லாம் தொங்க விடணும். மீதி 2 உள்ளே வச்சிருக்கணும், தலைகீழ கவுத்து வச்சுட்டு இது வைக்கணும். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. உள்ள எப்படி கவுத்துல சொல்றீங்க என்ன? இப்போ இல்லை, முன்னாடியே பண்ண வேண்டியதுனா அப்படி வச்சுட்டு. ஏன் அதை விடணும் என்னங்க? இது இதுக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம் என்னம்மா? வெறும் கப் மட்டும் வைக்கிறதுக்கு. இந்த கருப்பட்டி ஷாப்லலாம் இந்த டீ கப் இருக்கும்ல, எனக்கு ரொம்ப ஆசை இது மாதிரி ஒன்று வாங்கணுன்ட்டு. இது எனக்கு கிஃப்டாக வரும்னு நினச்சே பார்க்கல. ரொம்ப அழகாக இருக்குது கிரேஸ்மா. இது பிரிக்கிற வீடியோ எடுத்தோம், ரெக்கார்டே பண்ண போகிறதுக்கு வீடியோ எடுத்துக்கிறாங்க. கிரேஸ்மா பண்ணுறது ரெக்கார்டே பண்ணல, வீடியோ எடுத்துக்கிறாங்க. சரி ஓகே விடு, பரவாயில்ல. இதையும் நான் பத்திரமா வச்சுப்பேன். இந்த மாதிரி நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன். இது வேற 10 நிமிஷம் அண்ணா, எங்கள் வாய்ஸ் ஓவர்லாம் கேட்காம இந்த மாற்றிடுங்க என்ன சொல்லி. எங்கே மாற்றுறது? ரெக்கார்டே பண்ணல. செம்மையா இருக்கலாமா, அழகா இருக்கு. அதுதான் இது நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். சாம்சங் அதில் என்னமா தொங்கோட போகிற, அதுக்கு கப்பு செட்டு வாங்கணும் பாப்பாமா, ஒரு 6 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படி சொல்லிட்டாரு. சரி நான் இதை வாங்கிட்டு அங்கே இருக்கிறேன். அப்பவுமே ஒரு ஆண்டி வந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவர் தரமாட்டேன்ட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி சேல்ஸ் பண்ணுறது இல்லைம்மா, நீ கேட்டால் எப்படி தரதுன்ட்டு அந்த பாண்டியன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். நிறைய பாத்திரம்லாம் போடுவாங்க பாருங்க, அப்போ வாங்கினதுல 2 இது கீழே அந்த முட்டை மாதிரி இருக்கிறது உடஞ்சிருக்கும். சரி தண்ணியில போட்ட உடனே துரு பிடிச்சிட்டு போச்சு. அதுதான் யானே தெரியல. இது மாதிரி ஸ்டீல்னாலே துரு பிடிக்குது. இல்லம்மா, இது ஆல்ரெடி துரு பிடிச்சதான் அவங்க போட்டாங்க. நீ இது இல்லம்மா, எடுத்துட்டு வரும்போது ஒரு துரு இல்லம்மா, ரெடி பண்ணலாம். சிங்கில போட்டல பீத்தாம்பரி போட்டு தேய்ச்சிட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு அடிச்சிடணும் ஃபுல்லா. இந்த இது ஆல்ரெடி போயிடுச்சு, அதனால மேலே ஸ்ப்ரே பெயிண்ட் போடணும். ஃபுல் பிளாக் ஆக்கிடலாம். பியூர் பிளாக் ஆக்கிட்டேன்னா அப்பெல்லாம் தூக்கக்கூடாது. தூக்கி எதுனா உடஞ்சிட போகுது. உடஞ்சிச்சு அவ்வளோதான். அது மாதிரி இது வாங்கினோடனே அது வந்து செஞ்சா. நான் இன்னொன்று காட்டுறேன் வாங்க, அதோட வீடியோ முடிச்சிடலாம். அதே மாதிரி தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் இளவரசி அக்கா இருக்காங்களே, அக்கா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரும்போது இது ப்ராஸ்னா என்ன தெரியல, பித்தளையா? ஆமா, ஒரிஜினல் பித்தளை. அவங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த 2. நாங்க என்ன பண்ணோம், பூவே வாங்காம வச்சிருந்தோம். இங்க எங்க வீட்டு பக்கத்துல இது சேர குடோன் கணக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே போட்டு, ஆமா அவங்க என்னன்னா நிறைய வேஸ்டா இருந்தா அதுல கொஞ்சம் டேமேஜ் இருந்தாலும் குப்பையில போட்டுருவாங்க. நாங்க குப்பையிலேருந்து எடுக்கல, ரோட்லயே அப்படியே கலந்துச்சு கவரோட. அதை எடுத்து வந்து இதுல வச்சுட்டேன். பரவங்கெல்லாம் இது ரொம்ப அழகா இருக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி செட் ஆயிடுச்சு. இது தனியா வந்துச்சு.